தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, வீட்லேயும் பெரிய பிரச்சனை. தான் அம்மா அப்பாவுக்கு இங்கே டிவோர்ஸ் கொடுத்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, திட்டினதுனால தங்கமயில் கோவிலுக்கு தான் போகிறாங்க. கோவிலில் போயிட்டு அமைதியாக உட்காந்துருக்கும்போது அங்கே கோவிலுக்கு வந்த அஞ்சலி தங்கமயில் உட்காந்துருக்கதை பார்த்து கவனிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நேராக தங்கமயில் பக்கத்தில் வந்து நிற்க, தங்கமயில் கீழே காலு மட்டும் தெரியுது. அதுலேருந்து தலை நிமிர்ந்து பார்த்தா அஞ்சலி நிற்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே தங்கமயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே அஞ்சலி தங்கமயில் பக்கத்தில் அங்கேயே உட்காந்துடுறாங்க. இதை பார்த்ததும் தங்கமயிலுக்கு பேச்சு வராமல் டக்குன்னு கிளம்பி போகிறதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்பி, ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே திரும்பி பார்க்குறாங்க. தங்கமயிலும் ஒரு நிமிஷங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது தங்கமயில் கிளம்பி நின்னுறாங்க. கூடவே அஞ்சலியும் கிளம்பி நிற்கிறாங்க. என்கிட்ட பேச என்ன இருக்குது அப்படின்னு தங்கமயில் கேட்க, கொஞ்சம் உட்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அஞ்சலி சொல்லும்போது தங்கமயில் உட்காடுறாங்க. அஞ்சலியும் பக்கத்தில் உட்கார, என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்ல, தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தெரியும்னு அஞ்சலி கேட்க, உங்களை நான் 2-3 தடவை அவர் கூட பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது, தப்பா எதுவும் நினச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி உடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. தங்கமயில் அமைதியாகவே இருக்கும்போது அஞ்சலி சொல்கிறாங்க, இப்போ தான் சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணார். உங்களுக்கும் அவருக்கும் இங்கே ஒத்து போகாதுன்னு கோர்ட்டில் நீங்கள் சொன்னதா அவர் என்கிட்ட சொன்னார். நான் நீங்கள் குழந்தைய காரணம் காட்டி ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணுவீங்களோன்னு நினச்சேன். ஏன்னா ஏற்கனவே சரவணன் என்கிட்ட சொன்ன மாதிரி அவருக்கு இந்த டிவோர்ஸில் சம்மதம் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் இதில் துளி கூட விருப்பம் இல்லை. எப்படியாவது தங்கமயில் என் கூட சேர்ந்து வாழறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதனால தான் எனக்கும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. எங்கள் குழந்தைய காரணம் காட்டி நீங்கள் கோர்ட்டில் அவர் கூட சேர்ந்து வாழ தான் விருப்பம்னு சொல்லிடுவியோன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் திடீர்னு இவ்வளோ பெரிய முடிவெடுத்ததை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இப்போ தான் மனசுலேருந்து கொஞ்சம் மாறம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது தங்கமேல் டக்குன்னு கோவத்தோட பார்க்க, கோவப்படாதீங்க, நான் இதை உங்கள் மனசை காயப்படுத்தணுன்றதுக்காகலாம் எதையும் சொல்லலை. தங்கமயில் கிட்ட அப்போ தான் விஷயத்த சொல்ல வராங்க அஞ்சலி. நானும் சரவணனும் அப்போதுலேருந்தே காதலிச்சோம், காலேஜ் படித்ததுலேருந்து. ஆனால் எங்களுடைய கல்யாணத்துக்கு வீட்டில் சம்மதிக்கலை. அதுக்கு பிறகு அவர் வாழ்க்கை என் வாழ்க்கைன்னு தனித்தனியாக வேறு பாதையில் போக ஆரம்பித்தது. என் வாழ்க்கையும் டிவோர்ஸில் முடிஞ்சிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் சரவணனை திரும்ப இதே கோவிலில் மீட் பண்ணினேன். மீட் பண்ண பிறகு எங்களுக்குள்ள அவங்க பிரச்சனையை சொல்லி பேசுகிறதுக்கு ஆறுதலாக தான் இருந்தது. ஆனால் இப்போது சரவணனை விட்டு முழுசாக பிரியக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. இது விஷயமா நானும் சரவணன் கிட்ட பேசினேன்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே தங்கமயிலும், நீங்கள் நினைக்கிற மாதிரி என்றைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு நான் என்றைக்கும் இடையூறாக நிற்க மாட்டேன். நானும் என் பிள்ளையும் என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடையூறாகவே இருக்க மாட்டோம். அதை பற்றி நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் கிளம்புறேன் அப்படின்னு தங்கமயில் கிளம்ப, ஒரு நிமிஷம் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க இங்கே அஞ்சலியும். அஞ்சலி சொன்னதுமே தங்கமயிலும் அமைதியாக உட்காடுறாங்க. அப்போ உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, என்ன விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு அஞ்சலி கிட்டே இங்கே தங்கமயில் தான் கேட்குறாங்க. இல்லை, நான் சொல்ல வந்த விஷயமே வேறு அப்படின்னு அஞ்சலி சொல்ல, எனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் ஆகிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஏன்னா சரவணன் திரும்ப குழந்தை விஷயத்தில் வேறு முடிவெடுக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரவணன் குழந்தைய என் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்லும்போது உடனே தங்கமேல் தான் கையை காட்டி அமர்த்திட்டு, வேணாங்க, இது என் குழந்தை, என் குழந்தையாவே என் கூடவே இருக்கட்டும். என்றைக்குமே என் குழந்தைய இன்னொருத்தவங்களுக்கு நான் விட்டு கொடுக்க விரும்பலை. சரவணன் அதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, அவரால் முடிஞ்சால் இன்னொரு குழந்தை கூட பெற்றுக்க முடியும். ஆனால் எனக்கு என் வாழ்க்கை, என் உலகம் எல்லாமே இந்த குழந்தை மட்டும்தான். இந்த குழந்தைக்காக தான் நான் அவரை வேணானே முடிவெடுத்தேன். இந்த குழந்தையையும் என்னையும் தப்பாக பேசினதுனால மட்டும்தான் அவர் வேணான்ற ஒரு முடிவுக்கே நான் வந்தேன். தயவு செஞ்சு என் குழந்தைய வச்சு இதில் நீங்கள் விளையாட வேண்டாம் அப்படின்னு தங்கமயில் சொல்லும்போது புரியுது அப்படின்னு அஞ்சலி பார்க்குறாங்க. தங்கமயில் அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அங்கே அஞ்சலியை பார்த்து ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. நான் ஒரே விஷயத்த உங்ககிட்ட கேட்கட்டுமான்னு சொல்லும்போது, இது நாள் வரைக்கும் உங்கள் சரவணனுக்கு நீங்கள் ஏதாவது மறைச்சிருக்கீங்களா? உண்மை ஏதாவது தெரியாமல் மறைச்சிருக்கீங்களா? உங்கள் பழைய வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்தையுமே தெளிவாக வெளிப்படை அவர்கிட்ட பேசிட்டீங்களான்னு சொல்ல, அப்படின்னு தலையாடுறாங்க எங்கள் அஞ்சலியும். இல்லை, ஒருவேளை ஏதாவது அவருக்கு தெரியாத உண்மை நீங்கள் மறைச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை கல்யாணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் நல்லது. முதல் வாழ்க்கையில் நான் ஏமாத்தினதே அவரால் தாங்கிக்க முடியலை. நான் ஏமாத்துறேன்னு சொல்கிறத விட என் வாழ்க்கைக்காக எங்கள் வீட்டில் இருக்கவங்க பொய் சொன்னாங்க. அந்த பொய்யை நான் மறைச்சது தப்பு தான். அதுக்காக தான் இந்த வாழ்க்கை இந்த நிலைமையில் நிற்கவும் செய்தேன். திரும்பவும் அதே தப்பை நீங்களும் பண்ணி அவருக்கும் சரி அது உங்களுக்கும் சரி மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு அங்கே தங்கமயிலுக்கு அஞ்சலியை பார்த்து சொல்கிறாங்க. அஞ்சலியும் இங்கே எதுவுமே பேசுகிறேன்னு தெரியாமல் கொஞ்சம் கலக்கத்தோட தலையை மட்டும் ஆட்ட செய்யும்போது உடனே அஞ்சலியை பார்த்து,
திரும்ப தங்கமேல் சொல்கிறாங்க, நான் அவரை நம்பி அந்த வீட்டுக்கு போனேன். நான் பண்ணினதெல்லாம் ஒரு பக்கம் தவறாக இருந்தாலும் நான் எதிர்பார்த்தது எதுவுமே அவர்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. கிடைச்சதும் இல்லை. இனி கிடைக்குன்ற எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு ஆசையாக நம்ம எதிர்பார்க்குற எதையும் வாங்கி கொடுக்க ஒரு சூழ்நிலையில் இல்லை. எதை கேட்டாலும் எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டாலும் எதுக்கு எடுத்தாலும் தான் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு போய் தான் நிற்பார். இதை விட்டு என் பொண்டாட்டிக்காக நான் இதை செய்யணும்னு ஆசையை எதையுமே செய்யக்கூடியவரும் இல்லை. அவரை நம்பி ஏமாந்தது நான் தான். அவர் என்னை நம்பி ஏமாந்ததை விட அதிகமாக அவரை நம்பி நான் தான் ஏமாந்திருக்கேன். அந்த வீட்டில் எனக்கானது எதுவுமே கிடைச்சதில்ல. அவங்க தம்பிங்க ஒரு பக்கம் அவங்க ஒய்ஃபுக்காக எது வேணாலும் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் அந்த வீட்டில் ரொம்ப வித்தியாசமானவராகவும் இருக்கார். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு அங்கே கிடைக்கலனா பிரச்சனை தான் வரும். அதுக்கு தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன்னு தங்கமேல் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக அஞ்சலி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு உடனே அங்கே சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சரவணா, நீ எங்கே இருக்கோ? நான் உன்னை உடனே பார்க்கணும். நீ என்னை பார்க்க வர முடியுமான்னு சொல்லி கேட்க, அஞ்சலி இப்போ என்னால் வர முடியாது அஞ்சலி, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு. அப்பா வேற இங்கே இருந்துக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட நான் என்ன சொல்லி வர்றது? அடிக்கடி கோவிலுக்கு இங்கே நான் ஆர்டர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாலே அவர் என்னை பார்க்குற பார்வையே வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் அஞ்சலிக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி சரவணா, ஃபோனை வச்சிடறேன்னு டக்குன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. தங்கமேல் சொன்னது உண்மையாக இருக்குமோ? என்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பக்கம் வாக்கு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் திரும்பவும் முதலேருந்து தான் அப்பாவுக்கு பயந்த மாதிரியே நடித்து பயந்துக்கிட்டே இருக்காரே. திரும்பவும் அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல் பேச்சு கேட்டு என்னை விட்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயம் அஞ்சலிக்கு வருது. வீட்டுக்கு போனதுமே அன்னைக்கு நைட்டு அஞ்சலி வந்துட்டு சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சரவணா, எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அஞ்சலி, நான் வீட்டில் தான், மொட்டை மாடியில் தான் இருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா சரி, எனக்கு உன்னை பார்க்கணுன்னு சொன்னேன், வேலையாக இருக்குது, வர முடியலைன்னு சொன்னேன், இப்போவும் உன்னால் வர முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அஞ்சலி, இங்கே என்னால் இப்போதைக்கு வீட்டை விட்டெல்லாம் கிளம்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்போ நானாவது உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த டயத்துலையா வீட்டில் அம்மாவும் அப்பாவும் கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட இங்கே சரவணன் கேட்குறாங்க. இல்லை அது அப்படின்னு சொல்லும்போது, சரி சரவணா, நான் சொல்கிற மாதிரி நீ என்னை பார்க்க வர வேணாம், ஆனால் நாளைக்கு டைம் கிடைச்சா நீ என் கூட வரியா, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அஞ்சலி, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரும்போது நான் உனக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் நீ போட்டுக்கணும், நம்ம 2 பேரும் ஒரே ட்ரெஸ் ஒரே கலரில் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபோட்டோவா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமே, எனக்கு ஆசையாக இருக்குது, நம்ம லவ் பண்ணும்போது அந்த மாதிரி எதையுமே பண்ணலை, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது ஒன்றும் தப்பில்லையே சரவணா, இது எனக்குன்னு இருக்கிற ஆசை அப்படின்னு சொல்லும்போதும், அஞ்சலி அதெல்லாம் வேணாம் அஞ்சலி, அதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் செய்யவும் கூடாது, 2 பேருடைய குடும்ப சம்மதத்தோடு இனி நம்ம எதுவாக இருந்தாலும் செய்யலாம், சரியா, தேவையில்லாமல் மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஃபோனை வைக்கும்போது இங்கே அஞ்சலிக்கு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. இது எல்லாமே அஞ்சலிக்கு இருக்கிற ஆசைகள் தான். இங்கே தங்கமேல் சொன்ன பிறகு தான் அந்த சரவணன் கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சரவணன் எதுக்கு எந்த ஆசையை சொன்னாலும் அதுக்கு முட்டுக்கட்டையாக தான் இருக்காங்க. முட்டுக்கட்டையாக இருக்கிறதுக்கு காரணமே தான் அம்மா அப்பா மேலே இருக்க பயம்தான். இப்பயும் சரவணன் மேலே இருக்க நம்பிக்கை அஞ்சலிக்கு கொஞ்சம் கூட இல்லை. இங்கே தங்கமேல் சொன்ன மாதிரி சரவணனை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாமா, இல்லை சரவணன் வந்துட்டு விட்டுட்டு போகலாமான்ற ஒரு யோசனையில் தான் அஞ்சலி இருக்காங்க. அடுத்த நாள் எங்கள் அஞ்சலியை பார்க்க வர சரவணன் கிட்ட, அஞ்சலி நீ நைட்டு பேசிகிட்டு இருந்தல அந்த ஃபோட்டோஷூட் விஷயமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது, சரவணா வேணாம், உன்னை நான் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்ற ஒரு யோசனைக்கே நான் வந்துட்டேன் அஞ்சலி சொல்ல. என்ன அஞ்சலி திடீர்னு இப்படி பேசுகிறேன்னு சொல்லி கேட்கேன். உனக்கு என் மேலே ஆசை இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கன்னு நினச்சேன்னா இப்போவே உன் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போ, உனக்கும் தங்கமேலுக்கும் எதுவுமே இல்லைன்னு முடிச்சு போன பிறகு நீ எதுக்காக என்னை வீட்டில் இருக்கவங்க கிட்ட காட்டுறதுக்கு ரொம்ப தயங்குறேன். நானும் ஒரு பொண்ணு தானே சரவணா, உங்கள் வீட்டில் இருக்கவங்க சம்மதத்தோடு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ எத்தனை நாளைக்கு நீ இதையே தள்ளி போட்டுட்டு இருக்க முடியும், நீ வா சரவணா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அஞ்சலி வேணாம், முதல்ல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணா நீ எப்போ பேசுவேன் அப்படின்னு அஞ்சலி மிரட்ட, சரவணனும் இப்போ எதுக்கு அஞ்சலி கோவப்படுறேன், இப்போ தான் ஒருத்திக்கிட்டேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிருக்கு, நீ என்னடா நான் திரும்பவும் அப்படின்னு சொல்லும்போது, சரவணா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, உன்னுடைய லைஃப்பில் தங்கமேல் உன்னை விட்டு போகிறதுக்கும் நீ தங்கமேலை வெறுத்து வரதுக்கும் காரணம் தங்கமேல் உங்ககிட்ட போய் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பொய் மட்டுமே காரணம் கிடையாது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே தங்கமேலுக்கு உண்மையிலேயே வெறுப்பு வந்துடுச்சு. அவங்க ஆசைப்பட்டதை என்னைக்காவது நீ செஞ்சிருக்கியா? இல்லையே. எதுக்கு எடுத்தாலும் அப்பா அம்மானு அவங்க சொல் பேச்சை மட்டும்தானே கேட்பேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குமே நீ அந்த முடிவை தான் எடுத்தேன். இப்போவும் நீ என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கே தவிர உன்னை நம்புறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. உன்னை நம்பலாமா வேணாமான்ற ஒரு சந்தேகம் தான் இருக்குன்னு சொல்லும்போது 2 பேருக்குமே வாக்குவாதம் வந்துடுது. அஞ்சலிக்கும் சரவணனுக்கும் இடையில வாக்குவாதம் மட்டுமே தான் வருது. இதனால சரவணன் அஞ்சலி கிட்ட கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போக, அஞ்சலி முதல் வாழ்க்கையில தான் ஏமாந்தட்டும், ஆனா சரவணனாவது தன்னை நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சிட்டு இருக்க அஞ்சலிக்கு அதுவும் ஏமாற்றமா தான் இருக்கு. சரவணனும் இங்க எதையுமே புரிஞ்சுக்காத பட்சத்துல தங்கமேலே விட்டுட்டாங்க. இப்ப அஞ்சலி கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க.